கொளத்தூர்ல விஜய் 5 நிமிஷம் பேசினதுக்கே ஸ்டாலின் தோற்றார். கொளத்தூர்ல 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வியுற்றார். ஆதவ் அர்ஜுனாவின் பரபரப்பான பேச்சு. சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொன்னாங்க, சாதி வந்துருன்னு எங்களுடைய முதலமைச்சர் ஆளுநர் உரையில ஒவ்வொரு வரியா. தமிழக முதல்வர் விஜய் சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தப்போ கொளத்தூர்ல 5 நிமிஷம் தான் பேசினார். ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். அதுக்கே உங்களுடைய தலைவர் ஸ்டாலின் தோல்வி அடைஞ்சிட்டாரு. எப்போ பேசணும்னு எங்க தலைவருக்கு தெரியும். அவர் 5 நிமிஷம் பேசினதுக்கே 75 வருட கட்சி 59 தொகுதிகளுக்கு வந்துருச்சு. மறுபடியும் பேசினா 0 ஆயிடும் அப்படின்னு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தாவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஆதவ் அர்ஜுனா சென்னை பனையூர்ல இருக்கக்கூடிய தாவேக அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில பேசும்போது திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு பேட்ச் அணிந்திருப்பாங்க. அந்த பேட்ச்ல வாய திறங்க சிஎம் அப்படின்னு இருக்கும். நாங்க அதை இன்னைக்கு கண்டுக்கவே இல்லை. திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். பெர்மிஷன் கொடுக்க விஜயுடைய பிரச்சாரத்தை 1 வருஷமா முடக்குனது உங்க எல்லாருக்குமே தெரியும். கடைசி 15 நாள்ல 8 ஊர்களுக்கு தான் வந்தார் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். விஜய் 8 ஊருக்கு வந்து 8 தடவை தான் பேசினார். அதுக்கே திமுக 59 தொகுதிகளா சுருங்கிருச்சு. கொளத்தூர்ல விஜய் வெறும் 5 நிமிஷம் பேசினதுக்கே திமுக தலைவர் ஸ்டாலின் தோல்வியை தழுவினார். இதனால எப்போ பேசணும் அப்படின்னு எங்களுடைய தலைவர் விஜய்க்கு தெரியும். எப்போ பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னும் அவருக்கு தெரியும். எந்த பிரச்சனையை மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தலைவருக்கு தெரியும். எங்க தலைவர் விஜய் வாயை திறந்து பேசினதுக்கே 200 சீட் ஜெயிக்கும்னு சொன்ன 75 வருட திமுக 59 தொகுதியோடு சுருங்கிருச்சு. மறுபடியும் பேசும்போது அடுத்த இடைத்தேர்தலில் 0த்துல நிற்பாங்க. அதாவது இடைத்தேர்தலில் திமுக எங்கேயுமே ஜெயிக்காது. அடுத்து உள்ளாட்சி தேர்தலையும் ஜெயிக்க மாட்டாங்க. இதுதான் எங்களுடைய தலைவருடைய பேச்சுடைய வலிமை. உங்களை மாதிரி தினமும் காலையில் வந்து பேட்டி கொடுக்கறது, மதியம் பேட்டி கொடுக்கறது, இரவில் பேட்டி கொடுக்கறது, அறிக்கை கொடுக்கறது அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் ஆளும் கட்சியாக இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் இப்படி அடிக்கடி பேட்டி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? ஸ்டாலின் இப்படி அடிக்கடி பேட்டி கொடுத்து பார்த்துருக்கிறீங்களா? அறிக்கை கொடுத்து பார்த்துருக்கிறீங்களா? ஆனால் இப்போ மட்டும் வெறும் அறிக்கையாக வந்துட்டு இருக்குதே. ஏதோ 30 வருடங்களா நாங்கள் ஏதோ ஆளும் கட்சியாக இருந்த மாதிரி, எங்கள் தலைவருடைய தாத்தா அப்பா முதல்வராக இருந்தது மாதிரி விமர்சிக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்து 1 மாதம்தான் ஆகுது. பெண்கள் பாதுகாப்பிற்கு எங்களுடைய தலைவர் கடுமையான விதிகளை உருவாக்கிட்டு வராரு. இன்னைக்கு காலையில் ஒரு ட்விட்டு பாஜக மாநில தலைவர் நயினார் போட்டிருந்தார். உங்கள் கட்சிக்காரங்க தப்பு செஞ்சுட்டதா விமர்சனம் பண்ணார். அவருக்கு பதில் சொல்கிறேன். தாவேகவை பொறுத்த வரைக்கும் யார் வேண்டுமானாலும் ஆன்லைனில் உடனே சேர்த்துட முடியும். அப்படி சேர்ந்தவங்களில் யாராவது தப்பு செஞ்சதாக காவல்துறையில் தகவல் வந்தால் உடனே அவங்க கட்சியிலிருந்து நீக்கப்படுறாங்க. அவங்க மேலே கடுமையான நடவடிக்கையும் எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.